ஜசீம், அந்த பாக்ஸை பாம்பேல போடணும் பாய். அவனுக்காக நீங்க இறக்கம் பார்க்காதீங்க. இவனை அப்படியே ஒரு ட்ரம்ல போட்டு மூடி 4 நாள் ஏரியாவில் வையுங்க. நாரி செத்தான்னு எல்லாருக்கும் தெரியட்டும். சரிங்க பாய். ஜசீம் பாய். கரீம் எங்க? மாதிரி பாம்பேல ஒளிஞ்சிக்கின்னு ஒவ்வொரு ஆள் அனுப்பாம தில்லு இருந்தா அந்த பாக்ஸியை மெட்ராஸ் வர சொல்றான். பாப்பா கொண்டு இல்லைல்ல? சரி உசேனுங்க சேஃபா? கைக்கு என்னடியாச்சு? போலீஸே அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா? அதான் கை உடச்சு விட்டாங்க. போலீஸே அடிச்சிட்டியா? நம்மளை அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. குட்டை குட்டை குனிறவனும் முட்டாள் தான், குனிய குனிய குட்டுறவனும் முட்டாள் தான். ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. நம்மளை அடித்தா யாராக இருந்தாலும் திருப்பி அடிக்கணும். ஏய், யாருமே பார்க்கலன்னு நினச்சி சுற்றணும். ஊரே பார்த்துருச்சுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என் வீட்டில் யாருக்குமே இப்ராஹிமை பிடிக்கல. எனக்கு இப்ராஹிமை தவிர யாரையுமே பிடிக்கல. ஜெயாவா இருந்தேன்னா இப்ராஹிம்காக ரஷ்யாவா மாறினேன். பழசா? எங்கள் கொல்லு தாத்தாவோட தாத்தா ஆற்காடு நவாபோட குதிரைப்படையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நவாபே அவருக்கு பரிசாக கொடுத்த வீடு இது. சுமாராக ஒரு 200 வருஷம் பழமையான வீடு. வாழ்க்கையை அது பூக்கில் ரசித்தோம். வெளியில் வந்துருச்சுன்னா விட்டுறணும். நீ இவ்வளோ மோசம் தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இல்லை இல்லை, நிக்கா பண்ணியிருந்திருக்க மாட்டேன். யாரு நான் மோசமா? உடம்பெல்லாம் நாகத்தால கீறி விட்டுட்டு என்னையும் மோசம்னு சொல்கிறேன். எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா சூரியனை வெளியில் வரவே விட்டுக்க மாட்டேன். என்ன கம்பெனி, என்ன வேலை? முகமது ராவுத்தரோட தோல் கம்பெனியில் அக்கௌண்டன்ட் வேலை. முகமது ராவுத்தர்னா யாரு?
பாப்பா ஆ என் பிவிக்கும் இங்கே ஏதாவது வேலை கேட்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ராவுத்திட்ட கேட்டு சொல்கிறீங்களா? இங்கே வேணாம்ப்பா, நான் சொல்கிறேன். பாய். ம், ₹2 எடு. யாசிமே, பைக்கிராப்ஸ் ரோட்டில் இருக்கிற புர்கா கடையில் தானே உன் பிவி ஒர்க் பண்ணுறாங்க? ஆமாம் பாய், வேணாண்டினாலும் கேட்க மாட்டாங்க. அது இல்லைப்பா, நம்ம இப்ராஹிம் பிவிக்கு வேலை வேணுமா, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லிக் கூட. சொல்கிறேன் பாய். வந்துட்டேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் பார்த்துக்கிறேன். முதல் தடவையாக போகிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருண்ணா. இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னு வை, காசு நிறைய சம்பாதிக்கலாம், லைஃப்பில் செட்டில் ஆயிடுவேன். போயிட்டு வந்துடுண்ணா, யாருக்கிட்டையும் பேசிக்காத. சரி பாய். நீ எங்கே போகிறேன்னு பிவிக்கிட்ட கூட சொல்லாத. வேலையில் மட்டும்தான் கவனம் இருக்கணும், புரியுதா? சரி பாய். ம். ஹலோ, டைம் ஆயிடுச்சு, எப்படா வருவ? ஒரு 15 நாள் தாண்டி. இது எனக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி. ராவுத்தர் பாய் அதுவும் நான் தான் போகணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு. அதான் நான் கல்யாணமாகி 6 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னை தனியாக விட்டு போகிறேன்ற? அப்படியெல்லாம் இல்லைடா. இதுக்கு நீ துபாய்க்கே வேலைக்கு போயிருக்கலாம். வெளியில் போகிற வேலையில் டெய்லி வீட்டுக்கு வந்துடுவேன் தான் உன்னை துபாய்க்கே போக வேணான்னு சொன்னேன். டெய்லி வீட்டுக்கு வந்தாலும் தான் ஒன்றும் சரியில்லையே. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் எங்கிட்டு கிளம்புறேன், சரியா? ஒரு நிமிஷம், அந்த ஃபோனை கொடு. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன். பாய். சொல்லுங்க. அத்தா, இந்த வச்சுக்க. உன் ஃபோனை வந்தோடனே தரேன், யாரும் கால் பண்ணுறாத அந்த ஃபோன்லேருந்து வரேன். சரி பாய். தொடர்பு கொள்ளும் எண் தற்பொழுது தொடர்பு எண்ணுக்கு வெளியே ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஏய் ஆசை பொண்டாட்டி, என்னடி பண்ணுற? எங்கடா போய் தொலைஞ்ச நீ? எப்போ வருவ? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேண்டி. சரி, நீ அந்த பிங்க் சல்வாரை போட்டுக்கோ, தலை நிறைய பூ வச்சுக்கோ. தேவியில் அஜித் படத்துக்கு போகிறோம், அப்புறம் சில புது ஐடியா வச்சுருக்கேன். நைட்டு சேர்ந்து ட்ரை பண்ணுறோம். போடா. சீக்கிரமாக நல்லா தூங்கு, நைட் அப்புறம் தூங்க முடியாது.
என் ஹஸ்பண்ட் பாத்தீங்களா? ஒரு கிரிமினல் என்கவுண்டர் அவனை போடும்போது 2 பப்ளிக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரே நிமிஷமா, இங்க குண்டடிப்பட்டு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ட்ரிபிள் கேர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. 3 பேர் குண்டடிப்பட்டு வந்திருக்காங்கம்மா. ஒருத்தர் ஸ்பாட் அவுட். புருஷன் பேர் என்னம்மா? இப்ராஹிம். கணேஷ் இவங்களை அங்க கூட்டிட்டு போங்க. நீ இவங்க கூட போமா. வாமா, இந்த பக்கம் தான். வாமா வாமா. என்கவுண்டர் இப்ராஹிம். ஆமா. கொண்டாடிப்பா. சரி ஓகே, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, டாக்டர் வந்துருவாங்க. அம்மா என்னம்மா பண்ற? அம்மா அதெல்லாம் தொடக்கூடாது. அம்மா அம்மா உள்ள போ. அம்மா நில்லுமா. அம்மா சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. அம்மா அம்மா அதெல்லாம் தொடக்கூடாதுமா. அம்மா டாக்டர் வந்தாங்க. அம்மா சொல்லுங்க. எப்பா என்னப்பா பாத்துட்டீங்க? கேளுப்பா. அம்மா வெளிய வாம்மா. எப்பா என்னப்பா பாத்துட்டே இருக்க? அம்மா சொல்லுப்பா. அம்மா வாமா வெளிய. அம்மா அம்மா நீ கட்டி கூட குடுக்கணும்மா. வெளிய போமா ஃபர்ஸ்ட். வெளிய தூக்கி அவங்கள. அம்மா டாக்டர் வரப்போறாரு. போச்சு வேலை. அம்மா புள்ள குடுலாம் இருக்குமா? எனக்கு வெளிய வாமா. புரிஞ்சுக்க மாட்டேன். சார் வாங்க சார். வெளிய பாருங்க சார். இந்த பொண்ணோட ஒரே ராவடியா இருக்கு சார். வெளிய போக மாட்டேங்க சார். பாரு வேலையை செய்ய விடு. அம்மா வெளியில போமா. ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச பாடியை கொடுப்பாங்க. அம்மா ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? வா. சார் கால் புடி சரிங்க. தூக்கு புடி புடி. இந்த கை புடி. தூக்கு. டாக்டர், ஈவினிங் அவ புருஷனை அடக்கம் பண்ண போறோம். அவளை கூட்டிட்டு போலாமா? அவங்களுக்கு இப்பதான் அபார்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு மயக்கம் தெளியறக்கே 1 நாள் ஆகும். அட்லீஸ்ட் அவங்க 1 வீக் ஆச்சு பெட் ரெஸ்ட் எடுக்கணும். என்னம்மா? இப்ராஹிம் நேத்து சாயந்தரமே இறைவன் கிட்ட கொண்டு போயிட்டாங்கம்மா. எந்திரிக்காத. அழாதம்மா. அழாத. எந்திரிக்காத. டாக்டர் ஏஞ்சிக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஏஞ்சிக்காத. உடம்பு பார்த்துக்கோ. இவ புருஷனை போலீஸ் சுட்டாங்களாம். போதை மத கடத்தினா போலீஸ் சுடாம நான் சும்மாவா விடுவாங்க?
நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இவ இங்க இருந்தா அவன் ஞாபகமாவே இருப்பான்னு. கொஞ்ச நாள் நம்ம வீட்ல வந்து தங்கட்டுமே. இப்ராஹிம் எனக்கு பையன் மாதிரி தான். நீ எப்போ வேணும்னாலும் என் வீட்டில் வந்து தங்கிக்கலாம். அப்துல், இதில் 10 லட்ச ரூபா இருக்கு. இதை இப்போ செலவுக்கு வச்சுக்க. தீர்ந்துடுச்சுன்னா அப்துலுக்கு ஃபோன் பண்ணு, நான் ஏற்பாடு பண்ணுறேன். பாத்துக்கோ. பாய். எதுக்கு பாய் உனக்கு கொன்னாங்க? நீங்க என்ன தொழில் பாய் பண்றீங்க? அவன் கிரிமினல்னா அவனோட முதலாளி நீங்க யாரு பாய்? ஏன் உங்களை என்கவுண்டர் பண்ணல? என் கூட இருக்கிறவங்க இந்த வேலையை பிடிச்சி தான் பண்ணுறாங்க. இங்கே யார் உயிருக்கும் யாரும் உத்தரவாதம் கிடையாது. கண்டதை யோசிக்காம வாழறத பாரு. அவனை சுட்ட அந்த போலீஸ்காரவங்கள அதே மாதிரி சுடணும்.